வணக்கம். ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையேயான அந்த மோதல் போக்கு தீவிரமடைந்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது பேட்டி அளித்திருக்கிறார். இந்த பேட்டியில் பார்த்தோமெனால் அன்புமணியின் பொதுக்குழு செல்லாது, என் வீட்டில் உளவு கருவியை வைத்தது அன்புமணி அவர்கள்தான், உலகிலேயே தந்தையை வேவு பார்க்க பார்த்தோமேனால் ஒட்டுக்கருவி வைத்தது பார்த்தோமேனால் மகன் அன்புமணி அவர்களாகத்தான் இருக்கும். அன்புமணி ஒவ்வொருவரிடமும் ஒரு பொய்யை கூறி வருகிறார். பொதுக்குழுவை கூட்டுவது பார்த்தோமேனால் சட்டவிரோதம். ஒரு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு 15 நாட்களுக்கு முன்பே முறையான அறிவிப்பு வெளியிட்டு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் முக்கிய கட்சியாக வலம் வரும் பாமக தற்பொழுது தந்தை மகன் இடையேயான அதிகார மோதலில் சிக்கி சிதறி வரும் நிலையில் இருவரும் தனித்தனியே பொதுக்குழு கூட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய 9ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டுவதாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். அதே போன்று ராமதாஸ் அவர்களும் பொதுக்குழுவை கூட்டுவதாக தற்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது திமுக தொடங்கி அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போன்று அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தற்பொழுது மக்கள் பயணத்தை துவங்கியிருக்கிறார். அவர் தொடர்ந்து வட மாவட்டங்களில் தற்பொழுது பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் ராமதாஸ் அவர்களும் விரைவில் பொதுக்குழுவை கூட்ட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது பேட்டியளித்திருக்கிறார். அன்புமணி அறிவித்திருக்கக்கூடிய இந்த பாமக பொதுக்குழுவானது சட்டவிரோதமானது, 15 நாட்களுக்கு முன்பே முறையான அறிவிப்பு வெளியிடாமல் இந்த பொதுக்குழுவை கூட்டுவது எவ்வாறு சாத்தியமாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் வழியில் இருக்கக்கூடிய பட்டானூர் சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிறப்பு பொதுக்குழு நடைபெறும் என ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் 9ஆம் தேதி பொதுக்குழு நடைபெறும் என்றும் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். 2 பேரும் போட்டி பொதுக்குழு நடத்த இருப்பதனால் தொண்டர்கள் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். அதே போன்ற தேர்தல் ஆணையத்தின் அந்த வெப்சைட்டிலுமே கூட பார்த்தோமெனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய பாமக அட்ரஸ் தான் பார்த்தோமெனால் பதிவிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் அங்கம் வகித்து வரக்கூடிய அந்த கட்சியின் அலுவலகம் பதிவிடப்படாத நிலையில் தேர்தல் ஆணையத்தையும் ராமதாஸ் தரப்பு நாடி இருக்கிறது. இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து ராமதாஸ் பார்த்தோமெனால் பேட்டி அளித்திருப்பது மேலும் பார்த்தோமெனால் பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. இதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பதிலளிக்க போகிறார் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒட்டுக்கேட்பு கருவி வைத்ததே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் என்றும் பகிரங்க குற்றச்சாட்டை ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.